வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். அகரம்சேரி கிராமத்தில் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சண்முகம் மக்கள் அறக்கட்டளை மற்றும் குடியாத்தம் வடகிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி குடியாத்தம் வடகிழக்கு அகரம்சேரி கிராமத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சண்முகம் மக்கள் அறக்கட்டளை மற்றும் குடியாத்தம் வடகிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் அகரம்சேரி சிவன் கோவில் அருகிலுள்ள கிருஷ்ணா மஹால் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு குடியாத்தம் வடகிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் மாதனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான அகரம்சேரி சுரேஷ்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் அகர்வால் மருத்துவமனை, வேலூர் ட்ரிபிளம் ஆர்த்தோ மருத்துவமனை, கண் நுரையீரலுக்கான சிகிச்சை முகாம், ஹியர் சாப், துளசி ஃபார்மல்ஸ், ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு குருதி தானம் அளித்தல், மூட்டு வலிக்கான ஆலோசனைகள் வழங்கிய இலவச மருத்துவ சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி முகாமினை துவக்கி வைத்தார். இதில் 50 நபர்கள் மருத்துவமனைக்கு குருதி தானம் செய்தனர். பின்னர் கண் பரிசோதனையில் 10 நபர்கள் கண்புரை அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல், ஒன்றிய கழக நிர்வாகிகள், துணை செயலாளர் ஆனந்த், நித்யானந்தம், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ஷர்மிளா ஜெயபிரகாஷ், முன்னாள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் நித்யானந்தம், பெரணாம்பட்டு தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் சங்கர், ஒன்றிய குழு உறுப்பினர் சரோஜா பர்குணம், ஊராட்சி மன்ற தலைவர்கள் வச்சல ராஜ்குமார், ஏழுமலை, துணைத் தலைவர் பிரபாகரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ் பாபு, மாவட்ட அணி நிர்வாகிகள் கார்த்திக் ஜவஹர், ஆம்பூர் ஆனந்த், ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் சிவக்குமார், துணை அமைப்பாளர்கள் சீனிவாசன், செந்தில், மாணவர் அணி சார்லஸ், தகவல் தொழில்நுட்ப அணி பரத் ரவிச்சந்திரன், ஆம்பூர் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி பொறுப்பாளர் சிலம்பரசன், குருதிக்கொடை அறக்கட்டளை மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள், இளைஞர் அணியினர், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் ஏழை எளியோர் பயன்படக்கூடிய நிகழ்ச்சியை நடந்த மருத்துவ சிகிச்சை நடைபெறக்கூடிய அறக்கட்டளை சார்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு பொதுநல மருத்துவ முகாமினை அவர்களே இந்த